தமிழ்நாடு மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ராஜராஜ சோழனோட பள்ளிப்படை. பள்ளிப்படை சமாதின்னு இதை சொல்லக்கூடாதான், பள்ளிப்படை தான் இதை சொல்லணுமா? எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அந்த காலத்தில் அரசர்களோட கல்லறைகள் எல்லாமே பள்ளிப்படைன்னு தான் அழைக்கப்பட்டு வருது. பள்ளிப்படை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசரை புதைக்கப்பட்ட இடத்துல ஒரு சிவலிங்கம் வச்சு ஒரு கோயிலுக்கு தர எல்லா மரியாதையும் அந்த இடத்துக்கு தருவாங்க. இதற்கு பேர் தான் பள்ளிப்படைன்னு சொல்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க உடையாளூருங்கிற பகுதியில் ஒரு சிவலிங்கம் கிடைச்சிருக்கு. இதை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது ராஜராஜ சோழனோட பள்ளிப்படையாக தான் இருக்கும்னு அவங்க உறுதி செய்கிறாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தெற்கு ஆசியாவை ஆண்ட மாமன்னன் இங்கு வாழ்கிறான். இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பெரிய தஞ்சை பெரிய கோயிலோட புகழ் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு. ஆனால் அது உருவாக காரணமாக இருந்த ஒரு அரசனோட நினைவிடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்த பராமரிச்சுட்டு வரது கவர்மெண்ட்டோ இல்லை வேற ஒரு அமைப்போ கிடையாது. இந்த இடத்தின் உரிமையாளர்கள் தான் இந்த இடத்த பார்த்துக்கிட்டும் பூஜை பண்ணிக்கிட்டும் வந்துகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டோ இல்லை வேற யாராவதோ வந்து உதவி செஞ்சா இந்த இடத்த மேம்படுத்தி இதை பற்றின வரலாற்று தகவல்களை அடுத்த தலைமுறைக்கும் நம்மளால கடத்த முடியும். இந்த வீடியோ மூலயமா நம்ம என்ன சொல்ல போறோம்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு சப்போர்ட் இந்த இடத்துக்கு கிடைக்க தான் போகுது. இடம் மேம்பட தான் போகுது. ராஜராஜ சோழனோட புகழ் மேலோங்கி பரவ தான் போகுது. இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உடையாளூர். சங்க காலத்தில் உடை வாளூர்னு அழைக்கப்பட்ட ஒரு இடம். உடை வாளூர், வாள் அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரியும், அதாவது சோழர்களோட போர்க்கருவிகள் செய்யக்கூடிய ஒரு இடம் இது. இந்த ஊரில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒரு மர்மமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாடி வீடுகள் கட்டுறாங்க, ஆனால் எந்த வீட்டுக்குமே படிக்கட்டுகள் வச்சு கட்டுறது இல்லை. இந்த இடத்த பற்றின முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.